ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இது கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற அந்த தயிர் டப்பாவை மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். அதை எதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன்னா, பால்கனியில் எங்கள் தோட்டத்தை பூந்தோட்டமாக மாற்றணும் அப்படின்னு ₹1 கூட செலவு இல்லாமல் மாற்றணும்னு யோசித்து ரெடி பண்ணி மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கேன். தினமும் அதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் எத்தனை பிளாஸ்டிக் டப்பாக்களை தூக்கி போடுறீங்க? அந்த டப்பாக்களை தூக்கி போடாமல் உங்கள் பால்கனிக்கு ஒரு அழகான பிளான்டர் பாக்ஸாக மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கி அந்த சீக்ரெட் முழுசாக உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடைசியில் நான் காட்ட போகிற ஃபைனல் லுக் பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது. மாடி தோட்டம், பால்கனி தோட்டம் வச்சுக்கலான்னு ஆசைப்படுவோம். ஆனால் பிளான்டர் பாக்ஸ் வாங்கணும்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல குவாலிட்டி பாக்ஸ் வாங்கணும்னா பட்ஜெட் தாண்டிடும், அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு தோட்டம் ஆரம்பிக்கிறதே தள்ளி போயிடும். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற தயிர் டப்பா, பெயிண்ட் டப்பா, எந்த வேஸ்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னரையும் வச்சு இதே மாதிரி அழகான பிளான்டர் பாக்ஸ் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் காமிக்க போகிற இந்த மெத்தடில் எவ்வளவு மண் கலவை வேணும், என்ன ரேஷியோ, எந்த மண், என்ன உரம் எப்படி போடணும், தண்ணீர் எவ்வளோ ஊற்றணும், வெயில் எவ்வளவு தேவை, ட்ரெயின் ஹோல் எப்படி போடணும், எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்டர் பாக்ஸை நான் என்ன பூ வைக்க போகிறேன், ஏன் அந்த பூவை தேர்ந்தெடுத்தேன், அது உங்கள் தோட்டத்துக்கு எப்படி ஒரு பெரிய பெனிஃபிட் தரும்னு கூட சொல்ல போகிறேன். லாஸ்ட்டில் ஃபைனல் லுக் பார்த்தா இது நிஜமாகவே தயிர் டப்பான்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முடிக்கிற நேரத்துக்குள்ளே உங்களுக்கு முழுசாக ஃப்ரீயாக பிளான்டர் பாக்ஸ் எப்படி செய்கிறது, சரியான மண்கலவை ரேஷியோ, வெயிட் குறைவா, செடி நல்லா வளர்றது எப்படி, ட்ரெயின் ஹோல் மற்றும் ஹேங்கிங் மெத்தட் எப்படி, பால்கனிக்கு எப்படி பர்ஃபெக்டாக செட் பண்ணுறது, பூச்செடி என்ன பூச்செடி தேர்வு செய்கிறது, எந்த பூ வச்சா தேனி பட்டாம்பூச்சி வந்து உங்கள் மற்ற காய்கறி மரம் எல்லாம் நல்லா காய்க்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட், ஆனால் ரிசல்ட் பார்த்தா நம்பவே முடியாது. வாங்க ஆரம்பிக்கலாம். என் கையில் இருக்கிற காலியான மில்கி மிஸ் தயிர் பிளாஸ்டிக் டப்பா, இதில் வீட்டில் தினமும் நம்ம பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது தான். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு சின்ன ட்விஸ்ட் சொல்ல போகிறேன். இந்த டப்பா மேலே இருக்கிற ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் சுடுதண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி பிரிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. கத்தியால் கீறினா கோடு விழுந்துடும், அழுக்காக காட்டும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதை பிரிக்கவே இல்லை. அதுக்கு மேலேயே இப்போது நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இதுதான் ஸ்மார்ட்டான ஒர்க்கு. நான் ஏற்கனவே ஒயிட் கலர் இருந்த டப்பாவில் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்டேன். எதுக்குன்னா, பால்கனியில் பல டப்பாக்கள் ஹேங் பண்ணி வைக்கும்போது எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே கலராக இருந்தால் பார்க்குறதுக்கு லுக்காக நீட்டாக கிளாஸி லுக் இருக்கும். நீங்கள் உங்களுக்கும் பிடிச்ச கலரை நீங்கள் அடிச்சுக்கலாம். ப்ளூ, க்ரீன், பிங்க் எதுவானாலும் சரி. ஆனால் ஒரே கலரில் ஒரே தீமில் வச்சா ஓவர் லுக் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் அடிக்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒரே கோட்டில் பெயிண்ட் அடித்து நிறுத்தாதீங்க. நான் நல்லா எல்லா சைட்லையும் பெயிண்ட் அடித்து ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டேன். காஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனேன். அடுத்தது பால்கனி கிரில்லில் ஹேங் பண்ணி வைக்கணும்னா நமக்கு கட்டுக்கம்பி தேவை. அதுக்காக நான் கட்டுக்கம்பி எடுத்திருக்கேன். அந்த கட்டுக்கம்பி உள்ளே விட்டு நல்லா கட்டணுன்றதுக்காக அந்த டப்பாவில் சைடில் 4 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நான் காட்டியிருக்கிறது மாதிரி 4 ஹோல்ஸ் போட்டு அதுலேயும் அந்த கம்பியை விட்டு வெளியே உள் பக்கமாக விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பால்கனியில் கட்டும்போது ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்ம இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பால்கனியில் எந்த இடத்துல எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத ட்ரையல் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட்டாக கட்டி முறுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பால்கனியில் கட்டி வச்சுருக்கிற அந்த டப்பாக்குள்ளே மண் நிரப்பணும். மண்ணை நிரப்பிட்டு நீங்கள் பால்கனியில் அந்த இடத்துல போய் நீங்கள் கட்டி வைக்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு வசதியாகவும் இருக்காது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா மண்ணெல்லாம் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்க மண்ணெல்லாம் கொட்டிடும். அதனால் காலி டப்பாவையே நீங்கள் கிரில்லில் ஃபஸ்ட்டு கட்டி வச்சுக்கோங்க. கட்டி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மண்ணை நம்ம நிரப்பணும். இப்போது எதுக்காக நான் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்ருக்கேன்னா, கீழே வழியில் நம்ம நேற்று மழை பெஞ்சு லைட்டாக காற்று நல்லா காற்று அடித்ததுனால அந்த மிளகாய் செடி இந்த பக்கம் சாஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு கொம்பு வச்சு நல்லா கட்டிட்டு வழியில் கிடந்த பொருளெல்லாம் வீடியோ கவர் பண்ணணும்ல, அதனால் காற்றுக்கு பறந்து நம்ம மண் வாரி போடுற அந்த டப்பாலாம் இருந்துச்சு. நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான்டா அப்படின்ற மாதிரி ஒரு விட்டேன். அது ஒரு ஓரமாக போயிடுச்சு. இப்போது நம்ம என்ன ரோஸ் பிளான்ட் வைக்க போகிறோமோ, என்ன பிளான்ட் அங்கே வைக்க போகிறோமோ, டேபிள் ரோஸ் வைக்க போகிறோம், அதை பக்கத்தில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கேமரா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மண் கலவை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த முக்கியமான இதுக்கு மனிதனுக்கு எப்படி ஹார்ட் ரொம்ப முக்கியமோ அதே போல் செடிகளுக்கும் ஹார்ட்டுன்றது நம்ம மிக்ஸ் பண்ணுற இந்த மண்
உரக்கலவை தான். இப்போது நம்ம ஹேங்கிங் பண்ணுற இந்த பாட்டுன்றதுனால இதுக்கு 40% வந்து நான் கொக்கோபீட் ஆட் பண்ணுறேன், 40% வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணுறேன், 20% தான் நான் தோட்டத்து மண் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செம்மண் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்களுக்கு அந்த தோட்டத்து மண்ணிலேயே எல்லா உரங்களும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ நான் அது 20% ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போது இந்த ரேஷியோ எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேங்கிங் பாட்டுக்கு ஓவர் வெயிட்டாகவும் இருக்காது, அந்த கொக்கோபீட் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், தண்ணியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியும் வச்சுக்கும், அதிகப்படியான தண்ணியை வெளியேற்றிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பாட்டிலையும் ஃபில் பண்ண வேண்டியது தான். இப்போ நாங்கள் எங்கள் தோட்டத்து மண் நாங்கள் அதில் கொட்டினதில் 20% கொட்டினதில் அதில் நிறையா மண்புழுக்கள் கூட இருந்தது. இந்த மண்புழுக்கள் நம்மளுக்கு என்னத்தை சொல்லுதுன்னா நல்ல உரங்கள் அந்த மண்ணில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு காட்டுது. இது ரொம்பவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான உரக்கலவை. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் இலைகள் ஏதாவது இருந்தால் எடுத்துருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஓவர் வெயிட் ஆயிடக்கூடாது. சின்ன சின்ன கல் இருந்தாலும் எடுத்துகிட்டு நம்ம ஹேங் பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டில் நம்ம ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு அந்த பிளாஸ்டிக் டப்பாலையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபுல்லாக நிறைஞ்சு வழியிற அளவுக்கு ஃபில் பண்ணாதீங்க, பாதிக்கு மேலே ஃபில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரோசஸ் எல்லாம் டேபிள் ரோஸ் எல்லாம் நட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் மேலே கொஞ்சம் மண் தூவணும். ஸோ அதனால் பாதியாக பாதிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் எல்லா அந்த பாட்லையும் நிரப்பிக்கங்க, மண் நிரப்பிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டேபிள் ரோஸ் வைக்க போகிறோம். டேபிள் ரோஸ் வந்து உங்களுக்கு தடிமனான பகுதியாக எடுத்து வைங்க. ரொம்ப மெலிசாக இருக்கிற டேபிள் ரோஸை வந்து தண்டு பகுதி வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி டேபிள் ரோஸ் வந்து எடுத்து வைக்க வேண்டாம். ஏன்னா அது வளர்றது நாள் எடுக்கும். உங்களுக்கு வந்து திக்கானதா நல்லா தடிமனா இருக்கிற பகுதியை நீங்க எடுத்து அந்த இதுல வந்து பாட்டில் வந்து நடவு செஞ்சீங்கன்னா நிறைய கிளைகள் வந்து நிறைய ரோசஸும் உங்களுக்கு பூக்கும். நான் இந்த டேபிள் ரோஸை வந்து வெளியே வாங்கலை, நான் ஏற்கனவே ஃப்ளவர் டவரில் நல்லா வளர்ந்து இருந்துச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஃப்ளவர் டவர் நிறைய கொத்தாக வளர்ந்துருந்தது. அதிலிருந்து நான் எடுத்து இதில் நான் இப்போ வைக்கிறேன். இன்னும் மற்ற இடத்துலையும் நான் நட்டு வச்சுருந்தேன், அதிலிருந்தும் எடுத்திருக்கேன். இன்னொன்று, நீங்கள் ஒரே கலரில் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். இந்த டேபிள் ரோஸு நான் மல்டி கலரில் எல்லா கலரும் கலந்து, எல்லோ கலர், ஒயிட் கலர், பிங்க்கு, டார்க் பிங்க், இந்த 4 கலரும் கலந்து இருக்கிற மாதிரி நான் இப்போது நடவு செய்கிறேன். நீங்களும் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ ஒரே கலரில் ஒரே பாட்டில் வைக்கிற மாதிரி பிடிச்சா அதே மாதிரி வச்சுக்கிடுங்க. இல்லைனா மல்டி கலராக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி நட்ட வச்சுட்டு இப்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டால் போதும், நிறையா தண்ணி தெளிக்க வேண்டாம். டேபிள் ரோஸ் மாதிரி பூச்செடிகளுக்கு நல்லா காலையில் சன்லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கணும். நிழல் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பூ அவ்வளவா பூக்காது, நல்லா வெயில் தேவை. ஸோ நீங்களும் நல்லா வெயில் படுற இடத்துல நீங்கள் டேபிள் ரோஸ் வச்சு நடவு செய்யுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மோமெண்ட் ஃபைனல் லுக் எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் இப்போது பால்கனி எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன் இல்லையா, தூக்கி போடுற தயிர் டப்பான்னு யாருக்குமே தெரியாது. இப்போது வண்ண டேபிள் ரோஸ் பூத்து யூனிஃபார்மாக ஒயிட் பிளான்டர் பாக்ஸில் பால்கனி முழுவதும் ஒரு மினி பூந்தோட்டம் மாதிரி பூக்கிற அந்த வீடியோவை தனியாக நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். லாங் ஷாட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பால்கனி முழுவதும் ஒரு கலர்ஃபுல்லான பூக்களாக பூத்து தொங்கும்போது இன்னும் ஒரு ரியல் பூந்தோட்டம் போல் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு போனஸ் விஷயம் சொல்கிறேன். இந்த பூக்கள் பூக்கிறதால அதை தேடி வண்டுகள், பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் எல்லாம் வரும். அதனால் பாலினேஷன் நல்லா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற மற்ற காய்கறி செடிகள், கொடி வகைகள், மரங்கள் எல்லாமே நல்லா காய்க்கும். அதாவது இந்த பிளான்டர் பாக்ஸ் வெறும் அழகுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் முழு தோட்டத்துக்குமே ஒரு பெரிய பெனிஃபிட் தருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலாக பார்க்க போனோன்னா 0 காஸ்ட் பிளான்டர் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ₹1 கூட செலவு பண்ணாமல். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண் கலவை, ரேஷியோ, ட்ரெயின் ஹோல், கம்பி கட்டுற மெத்தட் எல்லாத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் தோட்டத்தை உங்கள் பால்கனி எல்லா ஏரியாவையும் நீங்கள் அழகுபடுத்தி ஒரு ஹாப்பியான வைபை உங்கள் தோட்டத்துக்கு கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற மாடி தோட்டம், மொட்டை மாடியில் கோழி வளர்ப்பு, ஆர்கானிக் உரங்கள் தயாரிப்பு, மூலிகை செடிகள் வளர்க்கிறது, இது தொடர்பான வீடியோக்களை பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கும் அது பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.
லாஸ்ட்டில் உங்களுக்கு கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.